நம் மீது அன்பு வைத்து நம்மை அரவணைத்து நம்மை இம்மட்டும் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. நிலையில்லாத அந்த உலகத்துல, பாவம் நிறைந்த அந்த உலகத்துல, மாயை நிறைந்த அந்த உலகத்துல நாம் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நிகரில்லாத இயேசு நம்மோடு கூட வந்து நம்மை அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகையினாலதான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இந்த இடத்துல கர்த்தரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதை குறித்து தான் ஒரு பாடல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால்
என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, அனைத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, அனைத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவாதி தேவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால், ஆமென், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பிரசங்கத்தை கேட்கிற அனுபவம், ஆவிக்குரிய அனுபவங்களாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கின்ற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நீதிமொழிகள் 25:25 படிக்கிறோம். The good news coming from far away. The good news coming from far away. It is like a cooling water for the thirsty soul. தாகமுள்ள ஆத்மாக்களுக்கு குளிர்ந்த தண்ணீர், தாகமான மனிதனுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீர் கிடைத்தால் எப்படி அவரோடு அதை பருகுவாரோ, அதுபோல தூர தேசத்திலிருந்து வருகிற இந்த நற்செய்தி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். கவனமாக ஜபத்தோடு பயபக்தியோடு இந்த செய்தியை கேட்டால் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையிலே உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள, உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். ஆசீர்வாதமாய் நாங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக வாழ நீரே கிருபை செய்யும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமேன். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 படிக்கிறேன், கவனிங்க. The book of Job, chapter 19, verses 25 to 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்த தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அருமையான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல ஆளே இல்லையா? யோபு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அதனால் புதிய ஏற்பாட்டில் தேட வேண்டாம், பழைய ஏற்பாட்டிலே பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 650வது பக்கம்.
பரிசுத்த வேதத்தை வாசிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். யோபு என்ற ஒரு பக்தன் உட்சு தேசத்திலே வாழ்ந்திருக்கிறார். பரிசுத்த வேதத்திலேயே பாராட்டோடு துவங்குகிற ஒரு வேத புத்தகம், அதிகாரம், வாழ்க்கை வரலாறு. யோபு 1:1 படிப்பீர்களே ஆனால், உட்சு தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் வாழ்ந்தான். ஆண்டவரே என்ன அழகாக எடுக்கிறார் பாருங்க மேட்ரே. அவன் உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன். நீங்கள் வாசிக்காவிட்டாலும் குறிச்சிங்க, வீட்டில் போய் நீங்கள் தியானிக்கலாம். எங்கள் தமிழ்நாட்டிலெல்லாம் வேத வாசனம் சொன்ன உடனே டக்குன்னு எடுத்து படிப்பாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்களே ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். யோபு 19:25 உடனே படிப்பாங்க. என்ன எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க சிலர். அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோ ஸ்பீடாக. மலேசியாவில் நாங்களே படிச்சுட்டு நாங்களே பேச வேண்டியதுதான். நீங்கள் எடுத்து பாருங்க, இல்லைன்னா குறிச்சிங்க. சரி, வசனத்தை குறித்து வைப்பது நல்லது. அப்படி பாராட்டை பெற்ற ஒரு யோபு பக்தனுக்கு வந்த சோதனை உங்களுக்கு தெரியும். அது இல்லை இப்போ சப்ஜெக்டு. அதிலிருந்து தான் நம்ம போகிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாகவே, இயேசு இந்த பூமியிலே மானிடராய் பிறப்பதற்கு முன்பாகவே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். அப்பொழுது தேவன், கர்த்தர், ஆண்டவர், யெகோவா என்ற திருநாமத்தில் அறியப்பட்ட பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையே பழைய ஏற்பாட்டில் வராது. ஆனால் அவர் அடிக்கடி வந்திருக்கிறார். தேவதூதனானவர் என்று பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இருக்குதோ அது இயேசு வந்து போனார். தேவதூதனானவர் இயேசு, அது ஏன்னா அதுதான் மதிப்பாகுது. தேவதூதன் வந்தான், பேசினான், போனான், அது பொதுவான தேவதூதன். ஆனால் ஸ்பெஷலாக தேவதூதனானவர் அப்படின்னா அது இயேசு. அப்படி தன்னை மறைத்து தேவதூதனானவராக வந்து போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிறகு பகிரங்கமாக இயேசு உலக ரட்சகர், மேசியா அப்படியெல்லாம் அழைக்கப்பட்டார், ரட்சகர். ஆனால் பழைய ஏற்பாட்டில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் யார்? இயேசு. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தரிசனமாக பார்த்தவர் தான் இந்த யோபு. தீர்க்கதரிசியும் கிடையாது, ஒரு சாதாரண குடும்பஸ்தர், ஆனால் பக்திமான். ஒரு குடும்பஸ்தன் பக்திமானாக வாழ முடியும். பக்தியிலே பரிசுத்தத்திலே வாழ்வதற்கு மனைவியோ பிள்ளைகளோ எந்த தடையும் கிடையாது. எங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க சிலர், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப பக்தியாக இருந்தேண்ணா, நல்லா ஜபம் பண்ணணும்ண்ணா, உபாசம் இருந்தேன், இந்த சனி நான் கட்டினாங்காட்டியும் பக்தியே போயிடுச்சு, மனைவியை சனியன்றான். ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆத்மாவை அப்படி சொல்லவே கூடாது, பயங்கரமான தப்பு. அப்போ நீ உன்னுடைய மனைவி சனியன் என்றால் நீ யார்? சனனியன் அப்படி வச்சுக்கலாமா? ஆண்டவர் சொல்லுவாரா இல்லையா? எப்பா உனக்கு கிடைத்த மனைவியை சனியன் என்று நீ சொன்னால், அப்போ உன்னை நான் என்னவென்று அழைப்பது? சனனியன் அப்படி சொல்லுவார். குறைகளோ குற்றங்களோ காணப்படுமானால் சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். சலிப்பு, வெறுப்பு, அவ்வளோ ஒரு பெரிய அளவில் தலை வலி, பாரம் அப்படி வரவே கூடாது. வாழ்க்கையிலே போராட்டம், பிரச்சனை வரும் போகும், அது பெரிதல்ல. இதன் மத்தியில் தான் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. டேக் இட் ஈஸி என்று சொல்வார்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு திருவுளம் பற்றுகிறார். உபத்திரம் நம்மை பக்திமான்களாக மாற்றும். ஒரு பாஸ்டர் சொன்னாராம், உங்க பாரம் என்ன, அது எல்லாத்தையும் அடுத்த வாரம் ஆலயத்துக்கு வர்றப்போ இங்கே வந்து இங்கே ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டுருங்க அப்படின்னா. எல்லாரும் வந்து அவங்க பாரத்தை சொல்லி அழுது ஜெபம் பண்ணுறாங்க.
ஒருத்தர் ஒரு கூடையை தூக்கிட்டு வராரு. அதனாடா இது பாரத்தை கொண்டு வாங்கினாரு பாஸ்டரு. இதுதான் என் பாரம்னு இறக்கி வச்சாக்கா அவன் மனைவி அந்த கூடையில் உக்காந்துக்குது. அத்தைய கூடையில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்துக்கிறான். இதுதான் என் பாரம். நல்ல வேலை தூக்குற அளவுக்கு வெயிட் இல்லாத இருக்குதுல்ல, அதுக்கு சந்தோஷப்படியா? அந்த பாரம் அல்ல, வாழ்க்கையின் பாரம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கம் டு த பாயிண்ட். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் இயேசு. மீட்பர் என்றால் இயேசு, மீட்பர், ரட்சகர். பழைய ஏற்பாட்டு மனிதருக்கு ஒரு வெளிப்பாடு. இயேசு பிறப்பையும் நன்றாக கவனிங்கள், இயேசுவின் பிறப்பையும் அவருடைய அதிசய வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கையும், அவருடைய சிலுவை பாடுகளையும், அவர் உயிர்த்தெழுதலையும் எல்லாவற்றையும் கடந்து இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறாரே, அதை அப்படியே பார்க்கிறாரு தரிசனமா. எப்படி இருக்கும்? இதோ மேகங்களின் மேல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். குத்தினவர்கள் புலம்புவார்கள், அவரை நேசித்தவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். பக்தியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த அவருடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். பாவத்தில் கிடந்தவர்கள் துக்கத்தோடு வேதனையோடு அழுவார்கள். ஆனா இவர் என்ன சந்தோஷமா சொல்றார்? என்ன பக்திமான், பாவம் செய்யலையே, மனைவியை நேசித்தார், பிள்ளைகளை பெற்று வளர்த்திருக்கிறார், 10 பேர், எல்லாம் போச்சு, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் போச்சு, வேலைக்காரர் வேலைக்காரிகளும் போச்சு, 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்தார்கள், மனைவினுடைய அன்பும் போச்சு. ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் அப்படி சொல்ற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு சலிப்பு கசப்பு ஆயிடுச்சு. 10 பேர் ஒரே நாளில் செத்து போயிட்டா ஒரு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அதனால தான் ஆண்டவர் அதை தப்பாவே நினைக்கல. அவங்க விரக்தி என்னங்கய்யா, ஒரு குழந்தை மரித்தாலே நம்ம எவ்வளோ துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். 10 பேர் ஒரே நாள் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அதனால தான் யோபுவும் மனைவினுடைய வேதனையை புரிஞ்சுக்கினாரு. பலார்னு வச்சு வாங்கலை. சில வீட்டில் பார்த்துக்கிறீங்களா, அவங்களுக்கு பிடிக்காத பாயிண்ட் பேசினா வச்சு டப்பார்னு வாங்கிடுவாங்க, ஷார்ட் டெம்பரே. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறியே, நீ என்னை அடித்தால் தேவன் உன்னை அடிப்பார் அப்படின்ற மாதிரி அடிக்கிறவன் அடியை வாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனா இங்க பாருங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று யோபு மனைவி சொன்ன பொழுது, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் கொஞ்சம் துன்பத்தை அனுபவிக்க கூடாதா? அதோடு யோபு மனைவி செட்டில் ஆயிட்டான். ஓஹோ, இவருக்குள்ள விசுவாசத்தை நம்மளே கெடுக்க கூடாது, அவர் பக்தியில் இருக்கட்டும். உத்தமன் என்றால் மனைவி உத்தமி தானே. கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் புருஷனுக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அந்த பரிசுத்தம், அந்த தாழ்மை, அந்த அன்பு தான் எல்லாமே மனைவிக்கும். ஒரு தேசத்துக்கு ராஜான்னா அவருடைய மனைவி ராணி. அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன மதிப்பு மரியாதையோ அதே மரியாதை அவருடைய மனைவிக்கும். அப்படிதான். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தால் ஆண்டவருக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் நமக்கும் உண்டு. மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருப்பாயானால் எனக்குரியதெல்லாம் உனக்கும் சொந்தம். அப்பாவுடைய அன்பு, ஆசீர்வாதம், சொத்து, நன்மைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொந்தம். இங்க பாருங்க, துன்பத்தை அனுபவிக்க கூடாதா? அதோட அந்த அம்மா செட்டில் ஆயிட்டாங்க, கூட இருந்திருக்கிறாங்க, சேவை செய்திருக்கிறாங்க. பெட்டி படுக்கை துணிமணியெல்லாம் எடுத்துன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போகலை, கூட இருந்து சேவை செய்திருக்கிறாங்க. அது மறைமுகமாக யோபு புஸ்தகத்தில் அவர் தன்னுடைய மனைவியை பாராட்டுறாரு. அதில் தெரிஞ்சுக்கலாம். யோபு தன் மனைவியை பாராட்டுறார். நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்களேன், தன் மனைவியை பாராட்டி பேசுகிறார். என்ன பிள்ளைகள் தான் போயிட்டாங்களே, ஆனால் மனைவியை பாராட்டுறார். கடைசி வரைக்கும் நமக்கு ஒத்தாசை கணவன் மனைவி தான். ஒரு கணவனுக்கு ஒத்தாசை யார்? ஹெல்ப்பு. ஆமாம், 2 பேரும் வயசானாலும் அவங்களுக்கு இருக்கிற பலத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியும். பசங்க அதாவது ஜாலியாக போயிடும். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுல்ல, அதை அவங்க கவனிக்கணும். நம்ம அவங்கள ரொம்ப எதிர்பார்க்கவும் முடியாது.
நம்ம பலத்தில் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் பலத்தில் காலத்தை கடத்த வேண்டும் ஸ்தோத்திரத்தோடு பரிசுத்தமாக. அப்படி என்றால் ஒரு பழைய ஏற்பாட்டு பக்தன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்வளவு ஆவலோடு அவர் எதிர்பார்த்திருக்கிறார். நான் மரிப்பேன், இயேசு பிறந்து வளர்ந்தவர் அற்புதம் செய்து சிலுவையில் மரித்து உயிரோடு இருந்து மறுபடியும் 2வது முறை வர வரைக்கும் நான் இருக்க போறது இல்லை. ஆனால் மரித்த என் சடலம் உயிரோடு எழுந்திருக்கும். என் சொந்த கண்களால் என் மீட்பரை நான் காண்பேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் நான் சோர்ந்து போகிறேன். இயேசு வருகை பற்றி ஏக்கத்தோடு அவர் பழைய ஏற்பாட்டிலே காத்திருக்கிறார். மறுரூபமாக போகிற அந்த அனுபவம், அந்த கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஏற்கனவே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஜாயிண்ட் பண்ணலாமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் எடுத்தவங்க படிக்கிறீங்களா சத்தமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ல இருந்து. தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். அல்லேலூயா சொல்லுமா? இன்னும் சத்தமா, இன்னும் சூப்பரா. இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கவலைப்படாதீங்க சிஸ்டர், மரித்த உங்கள் கணவரை நாம் மோட்சத்தில் பார்ப்போம். ஆறுதல் அடையுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்கிறோம்ல. சாவு வீட்டுக்கு போனா மனைவி மரித்து கணவர் உட்காந்து அழுதுன்னு இருப்பார். சரிங்க பிரதர், கவலைப்படாதீங்க, என்ன பண்ணுறது, போனது போச்சு. ஏசப்பா உங்களை ஆறுதல் படுத்துவார். இயேசு வருகையிலே அன்பு சகோதரியை நாம் காண்போம், மோட்ச பேரின்பத்திலே நாம் சந்திப்போம் என்று இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆறுதல் தேர்தல். என்ன பாவம் பண்ணியா, உன் மனைவி செத்து போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. ஏற்கனவே துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் துக்கத்தை உண்டாக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் நன்றாக கவனியுங்கள். இயேசு வருகிறார், எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி நடக்கும், அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் தெளிவாக சொல்றார் பாருங்க பவுல் அப்போஸ்தலன். நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், இயேசுவே சொன்னார். அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். இயேசுவே சொன்ன வார்த்தை இதெல்லாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்து பவுலாகிய மாறிய பின் அவருக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இயேசு எங்க போனாரோ அங்கதான் வருவார். சிலர் பார்த்துருக்கிறீங்களா, பாம்பேயில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, பாம்பேயில் இருக்கிறாராம், மலேசியாவில் இருக்கிறார். அப்படியெல்லாம் கடைசி காலத்தில் சொல்லுவார்கள், நம்பாதீர்கள். இயேசு எப்படி போனாரோ அப்படியே வருவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11-12 உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார். இயேசு வருவாரா வரமாட்டாரா? வருவார். இதே மலேசியாவில் ஒரு சர்ச்சில் இயேசு வருவாரா வரமாட்டாரான்னு, வருவாரு ஆனா வரமாட்டாருன்ட்டான் ஒருத்தன். அது உண்மையா? நம்புறீங்களா? வரமாட்டாரா? இயேசு பிறப்பார், மேசியா எழுதினார்களே, தீர்க்க தரிசனம் நடந்ததா இல்லையா? இந்த இயேசு சிலுவையில் அறையப்படுவார், நடந்தது. இந்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார், நடந்தது. இதெல்லாம் நடந்திருக்க, வருவார். நிறைவேறுமா நிறைவேறாதா? இந்த திருவாய் கொஞ்சம் மலருங்க. இயேசு வருவாரா வர மாட்டாரா? வருவார். அல்லேலூயா. நினையாத நேரத்தில் திடீர்னு வருவார். அது காலையோ மாலையோ மத்தியானமோ இரவோ பாதிராத்திரியோ சாயங்காலமோ திடீரென்று இயேசு வருவார். அவருடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
பாக்கியவதிகள். நரகத்துக்கு போகாம தப்பிவிக்கப்படுறோமே, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பார்க்கிறோம்? எப்படி போனாரோ அப்படியே வருவார். நான் என்ன சொல்றேன், எப்படி போனாரோன்னு நீங்க எல்லாரும் அப்படியே வருவார். சொல்றீங்களா? நல்ல வாயை திறந்து வச்சுக்கங்க. இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ, இன்னொரு முறை, இயேசு எப்படி போனாரோ, ஹalleluya. However Jesus took up, cover up into heaven, that same way he is coming again. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. வேற நம்பிக்கை நமக்கு கிடையாது. ஒரு போராட்டமோ பிரச்சனையோ அவமானமோ துன்பமோ வருதுன்னா ஒரு பெருமூச்சு அப்படி விட்டுட்டு இயேசு வருவார், அல்லது இன்று நான் மரித்தாலும் என் இயேசுவோடு இருப்பேன். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று, என்னுடைய மரணம் அல்லது இயேசுவின் வருகை. இந்த ரெண்டில் இது எது முந்திக் கொள்ளுமோ தெரியாது. ஆனா இயேசு கிட்ட போய் சேரணும். அதை படிச்சீங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நம்ம நினைக்கிறோம் இயேசு வர்ற வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்தால் நல்லா தான் இருக்கும், அவர் வர்றப்ப அப்படியே மறுரூபமாய் போயிடலாம், மரணமே வராம ஜாலியாக போயிடலாம், ஆசை இருக்கும். ஆனால் இப்போ சொல்ல போறோம் பாருங்க, இப்போ செத்துட்டா கூட பரவாயில்லன்ற ஆசை வரும். எப்படி? நம்ம எத்தனை வருஷம் இருப்போம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆதி காலத்திலிருந்து கேட்குறாங்களா, வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள், எங்கே இயேசு வரவில்லை. சரிப்பா, கொஞ்சம் தாமதமாக வராருன்னு வச்சுக்கோ. நான் இப்போ இன்னும் 400 வருஷம் கழிச்சு இயேசு வரப்போறாருன்னு வச்சுங்களேன். அந்த 400 வருஷம் நம்ம இருப்போமா அந்த பூமியில்? அப்போ மரணத்தின் மூலமாக இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு கோதுமை நிலத்தில் விழுந்தால் அடுத்த கோதுமை விளைகிறது, அதனுடைய மறுரூபம் தான் அது. சாவு கிடையாது, நமக்கு சாவு கிடையாது. ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒரு சாவு, இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற கடல், அந்த சாவு நமக்கு கிடையாது. மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்றாங்களே, இந்த உலகத்தில் மரிக்கிறோமே அந்த மரணத்தை அங்கே பவுல் எழுதவில்லை. பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற கடல், the second death of hell fire, that is called burning hell. யாருக்கு ஆசை நரகத்துக்கு போறதுக்கு? பயமா இருக்குது. இயேசு கிறிஸ்து நரகத்தை பற்றி எச்சரித்திருக்கிறார். அங்கே அவர்கள் புழு சாகாது, அக்னி அவியாது, ஓயாத நெருப்பு. அப்படியாப்பட்ட இடம் தேவையா? ஜீவ புத்தகத்தில் யார் யார் பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அந்த நரகம் நமக்கு வேண்டாம். ஆலயத்துக்கு வந்தோம், ஒரு நல்ல அருமையான திருச்சபையில் ஐக்கியமா இருந்தோம், நரகத்துக்கு போனா அதுக்கு பிரசங்கியாரோ பாஸ்டரோ பொறுப்பு அல்ல, நம்புதான். Taking the rapture is not belongs to your church. Taking the rapture is not belongs to your money, cash, color, caste or any property, nothing. Taking the rapture is belongs to your faith, holiness, character. Hallelujah. இயேசு வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் சபையை சார்ந்ததல்ல. ஜாதி, பணம், ப்ராப்பர்ட்டி ஆகிய சொத்து, கலரு, அழகை சார்ந்ததல்ல. இயேசு வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறது உங்கள் பரிசுத்தத்தை சார்ந்தது, உங்கள் விசுவாசத்தை சார்ந்தது, உங்கள் தேவ பக்தியை சார்ந்தது. அதை சேர்த்து வையுங்கள். இயேசு சொன்னார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடி விடுவார்கள். திருடாத திருடப்படாத இடம் பரலோகம், அங்கே சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது என்றால் என்ன? பரிசுத்தமாகிய பொக்கிஷம், பக்தியாகிய பொக்கிஷம், ஆத்ம ஆதாயமாகிய பொக்கிஷம். கர்த்தருக்காக தங்கள் பணத்தை உடைமைகளை செலவு செய்து அழிந்து போகிற பணத்தினாலே
அழிந்து போகிற இந்த உலக ஆஸ்திகளாலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற பொக்கிஷம். அத இங்க கொஞ்சம் இழந்தால்தான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேரும். இங்க கர்த்தருக்காக கொடுத்தால்தான் பரலோக கணக்கில் ஏறும். பணத்தை எடுத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது. ஆனால் அதே பணத்தை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். எளியோர்களுக்கு உதவி செய்ய முடியும். தான தர்மம் செய்ய முடியும். தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கும் பொழுது அதை பார்க்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதான் விசுவாசிகளுக்கு ஒரு ஒழுங்கு. பார்த்தீர்களா? இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். எக்கால சத்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருந்தால் கூட அந்த எக்கால சத்தம் கேட்கும். அவங்க காதுக்கு மட்டும் கேட்கும். அவங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் கேட்கும். நீங்க தொழிற்சாலையில வேலை செய்து கொண்டிருந்தாலும் கேட்கும். அந்த இயேசு வருகையின் எக்கால சத்தம் கேட்கும். சகோதரிகள் சமையல் அறையில வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த எக்கால சத்தம் கேட்கும். உடனே அந்த இடத்துல இருந்து நீங்க போயிடுவீங்க. கிச்சன் காலியா இருக்கும். பிளேட் எல்லாம் கிச்சன்ல தான் இருக்கும். யாரும் பிளேட் எடுத்துன்னு போயிடாதீங்க. பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு பொருளும் பரலோகத்துக்கு நம்ம கூட வராது. அப்படி யோசித்து பாருங்களா. திடீரென்று இயேசு வரும்பொழுது அவர் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த எக்கால சத்தம் கேட்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில், எங்கள் தமிழ்நாட்டில் இரவு ட்ரெயின் நைட் டிராவல் ஏறுவாங்க. சென்னை டு கன்னியாகுமரி. இயேசு வந்துட்டார். அந்த ட்ரெயின் ஓட்டுற டிரைவர் ரட்சிக்கப்பட்டவர், இயேசுவின் பக்தர்னு வச்சுக்கோ. ட்ரெயின் ஸ்பீடாக ஓன்னு இருக்குது. இயேசு வந்துட்டார். அந்த டிரைவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ட்ரெயின் என்ன ஆகும்? எந்த ஸ்டேஷன்லையும் நிற்காது. எங்க போய் அது நிக்கணுமோ? கடைசி கட்டத்தில் எப்படி ஒழுங்காவா நிற்கும்? பயங்கர ஆபத்துக்கள் வரும். பஸ் குளுவாங் டு கேஎல் எக்ஸ்பிரஸ் போகுது. பஸ் டிரைவர் கர்த்தருடைய பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பஸ் ரொம்ப வேகமா ஓட்டிக்கிட்டு போறாரு. கர்த்தருடைய பிள்ளை சந்தோஷமா பஸ் ஓட்டிக்கிட்டு போறாரு. திடீரென்று இயேசு வந்துட்டாரு. அந்த பஸ் எங்க போய் இடிக்குமோ? எங்க தமிழ்நாட்டில் புளியாமரம் ரெண்டு பக்கமும் எந்த புளியாமரத்தில் போய் இடிக்குமோ தெரியாது. அல்லது எந்த ஹோட்டல்ல இடிக்குமோ தெரியாது. இப்படி பல ஆபத்துகள் இயேசு வரும்பொழுது நடக்கும். ஒரு சில வெளிதேசங்களில பிளைட்ல, ஏரோப்ளான்ல ரட்சிக்கப்பட்ட பைலட் இயேசு வர்றப்ப அப்படியே போயிடுவார்னு நம்பி ரட்சிக்கப்படாத ஒரு பைலட்டை கூட உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ கூட அவங்க அவ்வளோ நம்புறாங்க இயேசு வருகையை. பாருங்க, இயேசு வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுகிறதுனால அந்த ரட்சிக்கப்பட்ட பைலட்டு திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டால் பிளைட்டுக்கு பெரிய ஆபத்து இல்லையா? உடனே ரட்சிக்கப்படாத பைலட்டு தரையில் கொண்டாந்து சேர்ப்பார். அதுக்குன்னு அங்கே விளம்பரம், ரட்சிக்கப்படாத பைலட்டுகள் 5 பேர் தேவை, ரட்சிக்கப்படாத பைலட்டுகள் 4 பேர் தேவை போட்டு இன்டர்வியூவில் விசாரித்து அவங்கள வேலையில் வைக்கிறாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட பைலட்டு அவருக்கு சொல்லிக்கிட்டே போவார் இயேசு பற்றி. அவரு ரட்சிக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டு எப்படினாலும் ரட்சிக்கப்படாத பைலட்டு ஒருத்தர் கூட வச்சிருக்கிறார். வெளிநாடுகளில் சில காரில் எழுதியிருக்கும் உள்ள வசனம், இயேசு வரும்பொழுது இந்த கார் காலியாக இருக்கும். ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்ட தம்பதியர் அப்படி எழுதியிருப்பாங்களாம். இயேசு வரும்பொழுது இந்த கார் காலியாய் கிடக்கும். When Jesus comes, this car will empty. அப்படியெல்லாம் நம்புறாங்க. நம்பணும். ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் நேசித்து அதை இழக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றுமே நம்மளோட கூட வராது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார். இப்ப பாருங்க, அப்ப மரிக்கிறது எவ்வளவு சந்தோஷமான காரியம். இயேசு வரும்பொழுது நம்ம மறுரூபமாகறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இந்த பூமியிலே பக்தியா இயேசுவுக்காக வாழ்ந்து மரித்தவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். எலும்பு கூட இருக்காது அவங்கள பாசி இடத்துல. சிலரை எரிச்சிடுறாங்க. எல்லாம் ஒண்ணுதான், எரிச்சாலும் ஒண்ணுதான், சவப்பெட்டியில் வச்சு புதைச்சாலும் ஒண்ணுதான், சவப்பெட்டியில் வைக்காம அப்படியே கொண்டு போய் புதைச்சாலும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக போயிடுது. மண்ணுக்கு மண்ணாக அது பதிக்கிறது, சாம்பலுக்கு சாம்பலாக அது எரிக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்துவங்க எரிக்க கூடாது. சரி, எரிக்காம புதைச்சதுனால என்ன லாபம்? எல்லாமே மக்கி நாசமா போகுது, அவ்வளவுதான். ஆனா அதே சரீரம் எரிக்கப்பட்டிருந்தாலும் புதைக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்திருந்தாலும் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள் அநேக பக்தர்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி அவர்கள் மரித்திருந்தாலும் இயேசு வரும்பொழுது அவர்கள் மீண்டும் அதே புத்துயிர் பெற்று உயிரோட அல்லேலூயா சொல்லுங்க எழுப்பப்படுவார்கள். எவ்வளவு சந்தோஷம். அதை தொடர்ந்து உயிரோடு இருக்கும் பக்தர்கள் மறுரூபமாக்க எல்லாத்தையும் ஒண்ணா ஆக்கிறாரு பாருங்க. அப்போ மரணத்தை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. யாருக்காவது மரண பயம் இருக்கிறதா? மரண பயம் இருந்தால் தூக்கமே வராத. தூங்குறப்ப உயிர் போயிட்டா எப்படி நினைக்கிறவங்க தூங்கவே மாட்டாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை, உடம்பு நிம்மதியா சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தூங்கு. தூக்கத்திலே போயிட்டா கூட பரவாயில்ல, ஏசாப்பா கிட்ட போய் சேரலாம். தயாரா இருக்கணும். ரட்சிப்பு என்ற டிக்கெட்டுன்னுவாங்க. ரட்சிப்பு என்ற டிக்கெட் எப்போ இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் வருகையை இயேசு என்ற பேர் இல்லாம சிலேடையாக எழுதப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசுவே தம்முடைய வருகை பற்றி பேசியிருக்கிறார். நிருபங்களுக்கு வாருங்கள், கர்த்தருடைய பக்தர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசு வருகை பற்றி பேசியிருக்கிறார்கள். அது எழுதப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு வருகை பற்றி அருமையா திவ்ய வாசகனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதுல முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். பாத்தீங்கன்னா அந்த ஒரே அதிகாரத்துல 3 இடத்துல இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். எடுத்துட்டீங்களா? ரெவல்யூஷன் 22 verses 7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கை கொள்றீங்களா? வேதம் படிப்பதற்கு மட்டுமல்ல, கடைபிடிப்பதற்கு. மணிக்கணக்கா படிப்பாங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஒரு ஊழியக்காரு, ஐயா யாராவது ஒருத்தர் மணிக்கணக்கா பைபிள் படிச்சா சந்தோஷப்படுறது ஊழியக்கார் தானே. எவ்வளோ பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, அந்த விசுவாசி மணிக்கணக்கா பைபிள் படிக்கிறாங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுறாங்க. சரி, ஆண்டவர் அதை சந்தோஷப்படுவான். மகளே மகனே 4 மணி நேரம் 8 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபத்தில் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். சரி, எனக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அதை விட்டுவிட மாட்டாயா என்று கேட்கிறாரே. அப்போ ஜெபித்து என்ன பயன்? அந்த பிரியமில்லாத, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியம் இருந்து கொண்டு நீ என்ன ஜெபித்தாலும் உலகத்தில் நீ திருப்தியா வாழ்ந்துடலாம், பரலோகம் போக முடியாத. யோசிக்கணும். ஜெபம் பண்றதே நம்ம பரிசுத்தம் அடைவதற்காக தானே. பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரெடிமேடா ஒரு பாவத்தை வைத்துக்கொண்டு நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் பைபிளை வாசித்தாலும் என்ன பிரயோஜனம்ன்ற?
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறைக்கிறவன் மட்டுமல்ல, அறிக்கை செய்கிறதுனாலே மட்டுமல்ல, அதை விட்டுவிடு, அது உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உன்னோடு கூட இருந்தால் நீ பரலோகம் போக முடியாது. கை கொள்ளுகிறவன், இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். திருடாதே இருக்குதா? திருடாத. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பு என்று இருக்கிறதா? பொய் பேசாத. பெருமைக்கு இடம் கொடுத்தால் தேவன் அவனை எதிர்த்து நிற்கிறார் என்று இருக்கிறதா? பெருமைக்கு இடம் கொடுக்காதே, தாழ்மையாயிரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. எதுக்கு அந்த பெருமை? தூக்கி வீசி ஏறி இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் வாழ்ந்தார். இயேசு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நாம் தாழ்த்துகிறோமா? தாழ்த்தணும். பவுல் எழுதுகிறார், அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், துக்கம் நேரத்தில் சிலுவையில் அறையப்படும் பொழுது வையாமல், யாரையும் வையாமல், திட்டாமல் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். என்ன அதுக்கு அர்த்தம்? சிலுவையில் மேலே படகு வச்சு ஆணி அடிக்கிறாங்களே, அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமா பார்த்தா, அடிங்கடா அடிங்கடா, நாள் அன்னைக்கு இருக்குதுடா உங்களுக்கு, 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க போறேன், அப்போ இருக்குதுடா உங்களுக்கு சொல்லியிருக்கலாமே. ஓடி போயிட்டு இருப்பானுங்க அவன் பயந்துல. அமைதியா தாம் உயிரோடு எழுந்திருக்க போகிறது தெரிந்தும், சீடர்களுக்கு ஏற்கனவே அவர் சொல்லியும், ஆனால் சிலுவையில் அறையப்படும் பொழுது அதை குறித்து அவர் பேசவே இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார். சிலுவையில் தொங்கரப்ப திறந்தாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சொன்னார்கள். மெய்யாகவே இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் தேவகுமாரன் என்று சொன்னார்கள். மரிக்கிற நேரத்திலே மன்னிக்கிற சுபாவம். நம்ம கூட மரணம் அடைவதற்குள்ளா மன்னிச்சிடணும். யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா? மன்னிச்சிடணும். அந்த கசப்பை வைத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது. இயேசுவின் சாயல் நமக்குள்ளே வர வேண்டும். அதுதான் வேத வசனத்தை கடைபிடிக்கிற அனுபவம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கடைபிடி. வேதத்தை வாசி, அதை என்றும் நேசி, தினம் விசுவாசி, நீ சுகவாசி. அது முதல்ல வாசி. என்ன இருக்குது? பொக்கிஷம். அன்னைக்கு ஆலோசனை. சண்டை போடாதே இருக்குதா? போடாத. கோபப்படக்கூடாது இருக்குதா? கோபப்படாத. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமாக. மனைவியை நேசின்றாரு, நேசி. புருஷனுக்கு கீழ்ப்படி. சகோதரிகளுக்கு சொல்றாரு கீழ்ப்படி, அப்பதான் பரலோகம் போக முடியும். வேற வழி இல்லையே. இதெல்லாம் கஷ்டமா? புருஷனுக்கு கீழ்ப்படிது கஷ்டமாமா? எவ்வளவு சுலபம். மனைவியை நேசிக்கிறது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. எவ்வளவு அன்பு வளரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற வரைக்கும் தானே கணவன் மனைவி பந்த பாசம். பரலோகத்தில் கிடையாது. என்ன சந்தோஷம் இல்லை? ஒரு இடத்துல பேசினேன், கணவன் மனைவி 2 பேருமே பரலோகத்துக்கு போனாலும் அவங்க 2 பேரும் பரலோகத்தில் கணவன் மனைவியாக வாழ முடியாதுன்னு ஒரு சகோதரருக்கு எழுப்புதல் வந்துருச்சு. இந்த வார்த்தை அல்லேலூயா சொன்னார். அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருங்க. கூட்டம் முடிஞ்சதும் வந்தாரு, என்ன பார்த்தாரு. பிரதர் அல்ல சத்தமாக சொன்னது நீங்க தானே? என்ன ஆமான்னார். எனக்கு ஒரே டவுட்டு, தயவு செய்து சொல்லுங்க என்ன விஷயம். கணவன் மனைவி 2 பேரும் பரலோகத்துக்கு போனாலும் அங்கே கணவன் மனைவி வாழ முடியாதுன்னு சொன்னீங்க, அங்கே என் மனைவி எதிர்க்க வந்துட்டா எப்படின்ட்டார். ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு டாட்டா சொல்லிட்டு அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. என்ன பரலோகம் பெரிய நாடு அது. அப்படியா? வெய்யவா? இது போதும் பிரதர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ஆவலா இருக்கிறாரு. அதுல முக்கியமா நான் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப எப்படான்னு காத்துன்னு இருக்கிறாரு. ஐயா அம்மா பரலோகம் போறதுக்கு ஆசைப்படுங்க,
ஆனால் இது இப்படி காரணம் இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அங்கே கணவன் மனைவியா வாழ முடியாது, ஆனால் குடும்பமாக அங்கே பெரிய குடும்பத்தில் நம்ம சேர்றோமே. இயேசுவின் குடும்பம் பெரிய குடும்பம். இங்கே தான் சின்ன சின்ன குட்டி குட்டி குடும்பம். இதில் வேறு தனி கொடுத்தணும். அத்தாங்கிட்ட சொல்லிவிடும் அந்த அம்மா, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நான் சமைச்சு போட முடியாது, ரொம்ப கஷ்டமாகுது, நம்ம தனி கொடுத்துன்னு போயிடலாம் தான். அவங்களுக்கு அவங்களுக்கு பலன் இருக்குது, சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப வயசான பிறகு நம்ம ஒன்றா பார்க்கலாம், இல்லை அனாதை இல்லத்தில் சேர்த்துருங்க. நல்ல நல்ல ஐடியாவெல்லாம் கொடுப்பாங்க. பிசாசுக்கு பிரியமான, ஆமாம், நரகத்துக்கு போகிறதுக்குரிய ஐடியாவெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, தனி குடும்பம் ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் அப்போ தீர்க்கறதுக்கு ஆள் இருக்காது. யோசிக்கணும். கொஞ்சம் தள்ளி, வேற ஒன்றும் இல்லை. தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னு தெளிவாக ஆண்டவரே சொன்னார், இயேசுவும் சொல்லியிருக்கிறாரு. என்ன அர்த்தம்? அவங்கள தூக்கி விசிறி போட்டு அவங்கள காப்பாற்றாமல் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் மனைவியோடு வாழணும் சந்தோஷம், அப்படி இல்லை அர்த்தம். அவங்கள கடைசி வரைக்கும் ஆதரிக்கணும். ஆனால் கொஞ்சம் தள்ளி பெற்றோரை நேசிக்கிற அந்த அன்பில் இருந்து விடுபட்டு மனைவியை நேசிக்கணும். அப்படி வாழ்ந்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து 2 பேருடைய பெற்றோரையும் நேசிக்கணும், காப்பாற்றணும், கனம் பண்ணணும். வாட் இஸ் த 5th commandment in God's 10 commandments? 10 கட்டளைகளில் 5ஆம் கட்டளை என்ன? உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. Honor your father and your mother. Are you put a honor? Are you put a honor or put a hard stone upon them? புரியலையா? கனம் பண்றீங்களா, கனமான கல்லை தூக்கி போடுறீங்களான்னு கேட்டேன் இங்கிலீஷ்ல. சாகர வரைக்கும், அவங்க சாகர வரைக்கும், அல்லது நான் சாகர வரைக்கும் உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வெறுக்கவே கூடாது. உங்களை எப்படி பெற்று குழந்தையில வளர்த்தார்களோ அவங்க வயசான பிறகு உங்களுக்கு குழந்தை உருவம் தான் கொஞ்சம் பெருசு. எப்படி குழந்தை நடக்கிறப்ப தடுமாறி தடுமாறி விழுந்து எழுந்து நடக்குதோ வயசானவங்க விழுந்து எழுந்து நடப்பாங்க. அதான் குழந்தை எப்படி தட்டு தடுமாறி பேசுதோ மழலை, வயசானவங்க பேசுறது புரியாது. கொஞ்சம் உக்காந்து கவனமாக கேட்கணும், புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே புரியல, அங்கே இரு, இங்கே உக்காரு, இங்கே நிற்காத, அங்கே துப்பாத, வெண்டு எடுக்கக்கூடாது. அடிமைகளை போல பண்ணக்கூடாது. உங்களை சீராட்டி பாராட்டி கழிவுகளை எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி ஆகாரத்தை ஊட்டி வளர்த்த உன் பெற்றோர் இப்பொழுது குழந்தை போல மாறிவிட்டார்கள். நீ தான் குளிப்பாட்டணும், நீ தான் ஊட்டணும். பரலோகத்தில் அவார்டு கிடைக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொந்தம் கடைபிடிக்கிறது. 2 வெளிப்படுத்தல் 22:12. இங்க பாருங்க, சீக்கிரமாய் வருகிறேன். வருகிறது. I come quickly. My award coming with me. Those who are doing for their works, I will make award or gain in heaven. நாம் செய்கிற உதவிகள், சேவைகள், தான தர்மங்கள் எல்லாவற்றும் அங்கே ரெக்கார்ட் ஆகிறது. ஆண்டவர் நமக்கு அந்த நாளிலே அதன் பலனை கொடுக்கிறார். தான தர்மம் பண்ண தர்மஸ்தாபனம் வச்சுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பெரிய அளவில், அது சொசைட்டி. குடும்பமா தனிப்பட்ட, இப்போ நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன், ஒரு தர்மம் எடுப்போர் அனாதை கேட்குறாரு. ஏதோ நம்மனா பர்சில் இருக்கிற அவ்வளோ பணத்தையுமா கொடுக்க போகிறோம். ஏதோ 2 வெள்ளி 5 வெள்ளி கொடுத்தாக்கா அதுக்கு அவருக்கு சந்தோஷம். இதுக்கு தர்ம ஸ்தாபனம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னாரு. அப்படி செய்யுங்க. பரலோகத்தில் மிகுந்த பலன் கிடைக்கும், அங்கே அவார்டு கிடைக்கும். உங்களை ஆண்டவர் மேன்மையாய் மகிமையாய் உயர்த்தி பாராட்டுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் அங்கே வைத்திருக்கிறார்.
எல்லாத்துக்கும் அங்க இருக்குது. நம் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீதிமான்கள் ஒளியை போல பிரகாசிப்பார்கள், சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நாம் செய்கிற தான தர்மங்கள் அங்கே நீதியாக ஆண்டவருக்கு முன்னாடி நிற்குது. சின்ன உதவியா இருக்கலாம், குட்டி 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 சின்ன சின்ன உதவி தான் பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே கொண்டு வருகிறது. யோசித்து பாருங்க, என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு நன்மையாவது யாருக்காவது ஒரு நன்மை. ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளி ஒதுக்குங்க, ஒரு மாசத்துக்கு 30 வெள்ளி யாருக்காவது கொடுங்க. அனாதை, திக்கற்றவர்கள், ஏழைகள். சிம்பிளா, உங்களுக்கு கஷ்டம் இல்லாம. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தாயோ அதை எனக்கு செய்தாய். பரலோகத்தில் பெரியவங்களாவதுக்கு எவ்வளவு இருக்குது பாரு. என்னுடைய ஊழியக்காரருக்கு நீ என்ன செய்தாயோ அதை எனக்கு செய்தாய். யோசிக்கணும். ஒரு பிசினாரித்தனமா இருக்கக்கூடாது, ஈயாத ஒரு மனிதனாய் இருக்கக்கூடாது. தாராள குணமுள்ள மனிதனாய், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அவனவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. கடைசியாக 22:20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இங்க ஒரு சீக்கிரமாக 3 சீக்கிரம் வருது பாருங்க. 22 7 12 20 இந்த 3 வசனமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசியில் என்ன சொல்றாரு? சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லிட்டு சாட்சியாக அறிவிக்கிறார். எத்தனை சாட்சி இயேசுவின் வருகை பற்றி அவரே சாட்சியாய் சொல்லுகிறார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். பக்தர்கள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் இவர்கள் எல்லாரும் வீர முழக்கமிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுசும் நாங்களும் சொல்றோம். எல்லாவற்றோடு சேர்த்து இயேசு அவரே தானா சொல்லி இருக்கிறாரு, நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் வார்த்தையை யாராலும் மாற்றவே முடியாது. எழுதினால் எழுதினதே, சொன்னால் சொன்னதே. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு பைபிளில் பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல் 22:7, வெளிப்படுத்தல் 22:12, வெளிப்படுத்தல் 22:20. 10 வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த வசனம் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும், மாற்றப்பட முடியாது. எழுதினது எழுதினதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவின் வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். போதகர் சொன்ன நேரம் முடிந்தது. அனைவரும் பக்தியாக எழும்பி நிற்போம். ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ரம்யா தேவனுடைய பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. இனி அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்போம். நாம் அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து, அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அநேகருக்கு நற்கிரியைகளை செய்யும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இன்னும் ஆயத்தமாகலை, இன்னும் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா, இனி நாங்கள் சும்மா இருக்கக்கூடாதப்பா, எப்படியாவது உடைய நாமத்தை நாங்கள் பயன்படுத்தணும், சாட்சியாய் வாழணும், அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவாய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில்
தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் காவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபையின் தேவனே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தர்மியான இந்த சபையில வந்த ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய ஆண்டவரே அப்பா மை துதிக்க ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் உடைய வருகையில ஆயத்தமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளை கடைபிடிக்க அதன்படி வாழ அநேகருக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் அப்பா நற்கிரிகளை செய்யும்படியாய் இன்னுமாய் கர்த்தாவே நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளாய் உடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியான அந்த ஞானத்தை எங்களுக்கு நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அது மாத்திரமல்ல நாங்களும் வருகைக்கு ஆயத்தமாயிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபையை நடத்துகிற அருமையான தலைமை போதகருக்காய் நன்றி, உதவி போதகர்களுக்காய் நன்றியோடுமை துதிக்கிறப்பா. இயேசுவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் புதிய புதிய ஆத்துமாக்களை இந்த சபைக்கு கொண்டு வருவீராக. வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் குழந்தைகள் எல்லாரும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே. செய்தி கொடுத்த நம்முடைய மகனை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இங்க பாடின ஆராதனை நடத்தின ஆண்டவரை இசை வாசித்த எல்லாரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க
ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு, வியாதியோடு, துன்பத்தோடு, கஷ்டத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுதே தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக ஆண்டவரே. கஷ்டத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, நிம்மதியை தாங்கப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியத்தை தாங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகள் ஒருவேளை இங்க இருப்பார்களானால் குழந்தை பாக்கியத்திற்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுது ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.